பிள்ளையார் சுழி போட்டு வடலி அடைப்பு நம்ம பிள்ளையார் சுழி போட்டு 60வது அகவையின் நாள் வாழ்வின் இனிய பாதை தொடங்கிடுவோம். நாதன் அவர்கள் 60வது ஆண்டு. Hello friends, welcome back to my channel London View KP. I'm delighted to have you with me for another beautiful and memorable video. In today's video, I'm sharing the heartwarming celebration of Kuhan's 60th birthday, a milestone filled with gratitude, tradition, family and community. The day began with special prayers followed by the traditional cooking of pongal over a firewood stove at our residence in Vattakotte, giving thanks to God for the blessing Kuhan with an amazing 60 years of life. After the morning prayers, we visited the Pilliyar temple in Kuhan's native village of Vadaliyadepu to seek divine blessings. We then joined the daytime prayers at the Vadaliyadepu Ayyappan temple, where the celebrations continued in a truly spiritual atmosphere. Hundreds of relatives, friends and well-wishers from Kuhan's native village of Vadaliyadepu and my native village of Vattakotte came together to celebrate this special occasion. Everyone enjoyed an authentic Jaffna-style traditional lunch, lovingly prepared and shared with all our guests. We would like to express our heartfelt gratitude to everyone who attended, sent their blessings, offered prayers and shared birthday wishes from around the world. Your love and support made this celebration even more meaningful and unforgettable. Now come along and relive these precious moments with us. Thank you. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு அழகான காணொளியுடன் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் குஹனின் 60வது பிறந்த நாள் நிகழ்வின் போதுதான் பதிவு செய்தோம். இந்த நாளானது ஒரு இனிமையான நாளாக இடம்பெற்றது என்னுடைய தாய்நாட்டில். இந்த நாளானது எங்களது வீட்டில் ஒரு பொங்கல் நிகழ்வுடன் ஆரம்பித்து பிள்ளையார் வழிபாட்டுடன் இதனைத் தொடர்ந்து குஹனது ஊரான வடலியடைப்பில் அவர்களது பிள்ளையார் கோயிலில் ஒரு சிறப்பு அபிஷேகம் அதிகாலையில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வடலியடைப்பில் உள்ள சாஸ்தா பீடம் ஐயப்பன் ஆலயத்தில் ஒரு சிறப்பு பூசை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மதிய உணவு எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இதை ஒழுங்கு செய்த சாஸ்தா பீடம் ஐயப்பன் கோயிலுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதைவிட இந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்து வந்த எங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாங்கோ இதிலே பதிவு செய்த இந்த சுவாரஸ்யமான காட்சிகளை பார்ப்போம். நன்றி.
இங்கே ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் ஐயப்பனுடைய திருவிழா நடைபெறுகின்றது. விழாவை கொண்டாடும் நாதன் அவர்கள் என்னுடைய உறவினர். அவருக்கு இந்த நாளிலே எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது பிறந்தநாள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவை ஒழுங்கு செய்வதற்காக என்னுடன் மிகவும் தொடர்பு கொண்டிருந்தவர் எனது நண்பர் கணேந்திரன் அவர்கள். அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அதிக நேரம் போயிருக்கிறபடியால் நாங்கள் நமது நிகழ்ச்சிகளை தொடரலாம் என்று நினைத்திருக்கின்றோம். இப்பொழுது மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெறும். நமது ஆலயத்தின் பிரதம பூஜகர் அவர்கள் இந்த மங்கள விளக்கத்தை ஏற்றிருப்பார். நாதன் அவர்கள் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது மங்கள விளக்கேற்றுவார். நாதன் அவர்களின் பாரியார் அவர்கள் மங்கள விளக்கு சத்திய பூர்த்தி, அதாவது 60வது வயதை பூர்த்தி செய்கின்ற இந்த நல்ல நாளிலே ஐயனுடைய திருவருள் சக்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை பண்ணுவதோடு அவர்கள் நீண்ட ஆயுள், தேக சுகத்தோடு, நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம் என்பதற்கு அமைவாக நீண்ட காலம் நோயற்றவர்களாக சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி எனது நல்ல ஆசிகள் அவர்கள் உறவுகள் குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டும் என்ற எனது நல்ல ஆசிகளை கூறுவதோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற ரவீந்திரன் அவருடைய மகள் அவர்களுக்கும் இன்றைய தினம் அவர்களும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஆகவே அவர்களும் தேக சுகத்தோடு கல்விமானாக வளர்ந்து சகல சௌபாக்கியங்களோடும் சகல பெருமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்துவதோடு என்றென்றும் அவர்கள் சிறப்புடன் இருப்பதற்கு நமது ஐயன் அவர்களுக்கு திருவருளை வழங்கிக் கொண்டிருப்பார். ஆகவே இங்கு வருகை தருகின்றவர்கள் எல்லாம் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சிறப்போடு இருக்க வேண்டும், அனைவரும் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பார் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது நல்ல ஆசிகள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு சாயங்காலம் வீசும் இளசார காத்து பேசும். இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதநீர் ருசியாகும். இந்த ஊரு எங்க உசுறு, இந்த மக்கள் எங்க உரல். எங்க ஊரு மேல பச்சை பாசம் சொன்னா புரியாது. எங்க ஊரு போல சொர்க்கம் ஒண்ணு மண்ணில் கிடையாது. இங்கு சாயங்காலம் வீசும் இளசார காத்து பேசும். இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதநீர் ருசியாகும். இந்த ஊரு எங்க உசுறு, இந்த மக்கள் எங்க உரல். வடலி